ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 11க்கான கரண்ட் அவர்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆம், நியூஸ் பேப்பர்லேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கோம். பின்னாடி ஒவ்வொரு பேஜ்லயுமே நியூஸ் பேப்பர் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அப்படி வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அம், தினமணி அண்டு தி ஹிந்து இந்த 2 இதுல நியூஸ் பேப்பர் எடுத்த நியூஸ் அது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ஓகேவா? இது வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான விஷயமா பேசு பொருளா வந்திருக்கு. ஓகேங்களா? மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2023ல கொண்டு வந்திருக்காங்க. எப்பன்னா 2023 ஓகேங்களா? 2023ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன இதுல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? நாரி சக்தி வந்தன் ஆதினியம் ஓகேவா? இந்த நேம்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நாரி சக்தி வந்தன் ஆதினியம் ஓகேவா? 106வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? என்ன விஷயம்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு ஓகேவா? அத பத்தி தான் சொல்லியிருக்கோம். இப்ப ஏன் இத பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மத்திய அரச பார்த்து, கிட்டத்தட்ட இத்தன வருஷம் ஆகுது. ஏன் இன்னும் நீங்க இந்த இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்ன ரீசன்னா, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கல. இன்னொன்னு தொகுதி மறுவரையறை இன்னும் சரியா செய்யல. ஓகேவா? அதான் தொகுதி சீரமைப்பு பண்ணுவோம்ல, இன்னும் அதுவும் முடியல. அதனால தான் காலந்தாழ்த்தோம்னு சொல்லி மத்திய அரசு பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இத உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நோட்டீஸ் குடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அப்ப இது பேசு பொருளா இருக்கிறதால தான் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த வருஷம் 2023ல வந்திருக்கு. இத பத்தி ஃபுல் டீடைலும் நீங்க படிச்சுக்கணும். இதற்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் கீழ இருக்கும். நீங்களும் இது ஃபுல்லா படிச்சு, இத பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இத பாருங்க. மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே தெளிவா இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் இந்தியாவினுடைய உதவியுடன் மாலத்தீவில் கட்டப்பட்ட அந்த விமான நிலையத்தினுடைய பெயர் என்ன? ஓகேங்களா? என்ன நேம்ல இந்தியா தான் நிதியுதவி குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனிமது. பேர் பார்த்தீங்கன்னா, ஹனிமது விமான நிலையம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதற்கான ஒப்பந்தம் எப்ப போட்டாங்கன்னா, 2019ல இதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2019ல போட்டு இப்ப தான் முடிஞ்சிருக்கு. 2019ல போட்டிருக்காங்க. இதற்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து பின்னாடி இருக்குது பாருங்க. மாலத்தீவுல இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் திறப்பு. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த வந்தே மாதரம் அந்த தேசிய பாடல பத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேவா? எத்தனையாவது வருஷம் கொண்டாடுறோம்? யார் எழுதுனாங்க? எந்த வருஷம் எழுதுனாங்க? எல்லாத்தையும் பார்த்தாச்சு நம்ப. ஓகேவா? இப்ப என்னன்னா, அனைத்து கல்வி நிலையங்களிலுமே வந்தே மாதரம் பாடலை பாடுவது கட்டாயம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அனைத்து கல்வி நிலையம்னா பள்ளிக்கூடமா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும். அது அனைத்து கல்வி நிலையங்களிலுமே வந்தே மாதரம் இந்த பாடல வந்து பாடணும். அத கட்டாயமாக்கியிருக்காங்க. ஓகேவா? எந்த மாநிலம்? அதான் முக்கியம். ஓகே 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எந்த ஸ்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, யுபி. உத்தரப்பிரதேசம் தான் அத பண்ணியிருக்காங்க. யுபி தான் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசம். ஓகேவா? இதோ இருக்கு பாருங்க. உ யுபியில் அனைத்து கல்வி நிலையங்களிலுமே ஓகேவா? யோகா கொண்டு வந்துட்டாரு. இது எல்லாம் இதுல இருக்கும் பார்த்துக்கலாம். கட்டாயமாக்கிட்டாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஏன்னா 14த் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடக்குது. ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான நியூஸு. இத பத்தியுமே நெறைய கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்ப இதற்கான ஒரு சின்னம் இந்த ஹாக்கி போட்டிக்கான ஒரு சின்னத்த அறிவிச்சிருக்காங்க. என்ன சின்னம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கேமுக்கும் அறிவிப்பாங்க. இந்த ஆடவர் உலகக்கோப்பை ஜூனியராக என்ன சின்னம் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காங்கேயன் சின்னத்த அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? காங்கேயன் சின்னம். அப்ப இந்த தமிழ்நாட்டுல தான் இந்த கேம் நடக்குதுன்னா, எங்கெங்க நடக்குது? எந்தெந்த தேதியில நடக்குதுன்னு நான் தெளிவா குடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. நவம்பர் 28ல டிசம்பர் 10 வரைக்கும் நடக்குது. சென்னை, மதுரை இந்த 2 இடத்துல நடக்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அதற்கான போட்டிக்கான சின்னத்த நேத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காங்கேயன் அப்படின்ற சின்னம். அந்த படத்த காட்டுறேன் பாருங்க. இதிலயே வருதோ இருக்கு பாருங்க. காங்கேயன் சின்னத்தை அறிமுகம் செய்தார். இதோ இந்த சின்னம் தான். ஓகேங்களா? தெளிவா நியூஸ் பேப்பர்ல நீங்களும் ரீட் பண்ணிக்கலாம். 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நவம்பர் 28லிருந்து எப்ப டிசம்பர் 10 வரைக்கும் போகுது. ஓகேவா? சென்னை, மதுரை 2 இடத்துல நடக்குது. நீங்களும் ஃபுல்லா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஜூனியர் மகளிருக்கான 11வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில இந்திய அணி வந்து யாருடைய தலைமையின் கீழ் ஆட உள்ளது? யார் கேப்டன் கேட்குறாங்க. ஓகேவா? ஜூனியர் மகளிர் 11வது ஓகேவா? ஹாக்கி உலகக்கோப்பை நடக்கப்போது. யாருன்னு பாருங்க. யார் கேப்டன்னா, ஜோதி சிங் தலைமையில தான் விளையாட போறாங்க. ஜோதி சிங் தான் கேப்டனா இருக்காங்க. ஓகேவா? இது எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்க நாடான சிலி அங்க தான் நடக்குது. தலைநகர் சாண்டியாகோல நடக்குது. அணி ஜூனியர் உலகக்கோப்பை. ஓகேவா? ஜோதி சிங் தலைமையில் இந்திய அணி. அடுத்தது ஐஎஸ்எஸ்எஃப் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் பிரிவுல தங்கம் வென்றது யாரு? ஓகேவா? நேத்து வாங்கியிருக்காரு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. யாருன்னு பாருங்க.
யாருன்னா, சாம்ராட் ராணா. இவர்தான் சாம்ராட் ராணா இவரு தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதுல வருண் தோமர் வந்து வெண்கலம் வாங்கியிருப்பாரு. 2 பேருமே வாங்கியிருக்காங்க. இவர் கோல்டு, இவர் வந்து வருண் தோமர் வெண்கலம். சாம்ராட் ராணா கோல்டு வாங்கியிருக்காரு. வருண் தோமர் வெண்கலம் வாங்கியிருக்காரு. இதோ இருக்கு பாருங்க. குடுத்துருப்பாங்க. இது எங்க நடக்குதுன்னா, எகிப்துல நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி போன கண்ட எகிப்துல கெய்ரோல நடக்குது. ஓகேவா? 10 மீட்டர் பிரிவுல இவரு வாங்குறாரு. ஓகேங்களா? சாம்ராட் ராணா. ஓகேவா? சாம்ராட் ராணா கோல்டு அண்ட் வருண் தோமர். இதோ இருக்கு பாருங்க. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வருண் தோமர் வந்து வெண்கலம் வாங்கியிருக்காரு. தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற முதல் இந்திய பெண். ஓகேவா? அந்த கார்டிங் சாம்பியன்ஷிப்னா ரேஸ் தான். ஓகேவா? ஒரு வகையான ரேஸ் தான் அதுவும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷி குப்தா. ஓகேவா? யாருன்னா ஆப்ஷன் ஏ ஹர்ஷி குப்தா தான் வாங்கியிருப்பாங்க. 9 வயசு. எத்தன? 9 வயசு. ஹரியானா மாநிலத்த சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இந்த ஹர்ஷி குப்தா. ஓகேங்களா? தேசிய கார்டிங் ஹர்ஷி குப்தா சாதனை. ஓகேங்களா? இவங்க தான் அது. ஹரியானாவை சேர்ந்த 9 வயசு ஆகுது. தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற இந்தியாவினுடைய முதல் பெண்ணே இவங்க தான். ஓகே. இது ஒரு சாதனையா பார்க்குறாங்க. ஓகேங்களா? தெளிவா பார்த்துக்கணும். அடுத்தது. ஐநா பருவநிலை மாநாடு COP30 எங்க நடக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. பெலம்ல நடக்குது. பிரேசில்ல இருக்க பெலம் நடக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் இத பத்தி திருப்பி திருப்பி பார்க்குறோம்னா, பிரேசில்ல பெலம். என்ன விஷயம்னா, அமெரிக்கா வந்து இதுல கலந்துக்கல. கிட்டத்தட்ட 50,000 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. நெறைய நாடுகளை சேர்ந்து. ஆனா, அமெரிக்கா வந்து இதுல கலந்துக்கல. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. பிரேசில்ல தொடங்கியது. தெளிவா இதுல இருக்கும். படிச்சுக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட். தேசிய கல்வி தினம். இன்னைக்கு என்ன டே? நவம்பர் 11 என்ன டேன்னா, தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 அதான் குடுத்துருக்கோம். ஓகேவா? யாருடைய பிறந்த தினம் அப்டின்னா, இந்தியா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரான அபுல் கலாம் ஆசானுடைய பிறந்த தினம் தான் இந்த தேசிய கல்வி தினமா அனுசரிக்கிறோம். அது இல்லாம முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்த தினமும் இந்த நவம்பர் 11 தான். அதனால தான் போர் நிறுத்த நாள் அப்டின்னும் கொண்டாடுறோம். நவம்பர் 11 ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது PDF-ஆ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ. இதுல விடுபட்ட கரண்ட் அஃபேர்ஸ ஈவினிங் அடுத்த வீடியோல நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க் யூ.